முருகருக்கு பண்ணுற ப்ராப்பர் தீபார்த்தனை ஃபுல்லும் எல்லாமே பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அந்த கொத்தா வந்து தீபம் காட்டுறாங்க பார்த்தீங்களா? இது ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் அன்னைக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தார். நம்ம பார்க்கும்போதே ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி அன்னைக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சுது. அதுதான் நான் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கிளம்புற வீதி உலாங்கிறதுனால அவ்வளோ வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருந்தாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல செம்ம வித்தியாசம், நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. இந்த 5 தீபார்த்தனை, இந்த 5 இதுவும் தீபமும் காட்டுவாங்க பாருங்களேன், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5 இதுவும் 5 தசைக்கு வச்சு காட்டுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த சாமரம், கொடை பிடிப்பாங்கள்ல அது, அப்புறம் அந்த விசிறியில், அப்புறம் வேலு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பண்ணும்போது நான் பார்த்துட்டே இருப்பேன். சில பேர் கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நான் கண்ணெல்லாம் மூட மாட்டேன். வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காக தானே அவரே வந்து இவ்வளோ அலங்காரத்தில் இருக்கார், இவ்வளோ தீபார்த்தனைலாம் காட்டுறாங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் நான் வந்து எப்பயுமே கண்ணை மூட மாட்டேன். வந்து அழகாக என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது. ரொம்ப அழகாகவும் இருந்தார் அன்றைக்கி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலாக ஆனால் நான் இந்த கோவிலில் திருவிடைக்கலை முருகருக்கு வந்து அவர் வீதி விழா புறப்படுற இது நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, அவரோட இது பார்த்ததில்லை. அதுதான் ஃபஸ்ட் டைம். இருந்தாலும் அதிலே வந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. அவர் அவ்வளோ வித்தியாசம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக ரம்மியமாக இருந்தார். உண்மையாகவே ஒருத்தருக்கு நம்ம ஆராதனை பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. பொறுமையாக எல்லாமே பண்ணாங்க. இதில் அந்த சின்ன பையன் இருக்கான்னா அந்த குருக்கள், அந்த மாமா வந்து குட்டி குழந்த தான். ஆனால் அதுவும் வந்து பாட்டு பாடினார், ஓதுவாரும் பாட்டு பாடினார். இந்த குட்டி பையனும் பாராயணம் பண்ணான். ஏதோ பாராயணம் பண்ணால், பாட்டு பாடலைன்னு நினைக்கிறேன். ஓதுவார் தான் பாட்டு பாடினார். அந்த குட்டி பையன் வந்து ஏதோ ஸ்லோகம்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. கடைசியாக போகிறச்ச அவங்க அம்மா கிட்ட வந்து ஏதோ அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தான். ஏன்னா இப்போயே வீட்டுக்கு போகணும் வாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சுவாமி வீதி உலா போகிறதுக்கு நீயும் கூட போகணுன்னு சொல்லிட்டு அவனை மேலே ஏற்றி விட்டாங்க கடைசியாக. ஆனால் அதுக்கப்புறம் அதில் போனானா இல்லை அவங்க வீட்டுக்கே போயிட்டானா என்னன்னு தெரியல. அதை நான் பார்க்கல. ஆனால் ஏற்றி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த பசங்களாம் பாருங்களேன், இப்போலேருந்தே எல்லாத்தையும் பாராயணம் பண்ணி எல்லாமே வந்து கடன்னு தெரிஞ்சு அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பையன் வந்து